நமஸ்காரம். பண்டிகைன வீடுகளை தவறாம மாக்கோலம் போடுவோம். பண்டிகை நாட்கள்ல வேலைகள் அதிகமா இருக்கும். அந்த சமயத்துல அரிசியை ஊற வச்சு அரைச்சு ரெடி பண்றதுக்கு டைம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் சொல்லி கொடுக்குற மாதிரி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா எல்லா பண்டிகைக்கும் மாக்கோலம் சுலபமா போட முடியும். இப்ப மாக்கோலத்துக்கு முன்னாடியே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுன்றத பார்க்கலாம். பச்சரிசியை தேவைக்கேற்ப 2-3 கப் எடுத்துட்டு தண்ணீர்ல ஊற வைக்கணும். 1 மணிலேருந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். குறைஞ்ச விலையில கிடைக்கிற அரிசியே போதும். ஊறின அரிசியை தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சதுல இருந்து கொஞ்சமா ஒரு சின்ன கப்ல எடுத்து வச்சுருக்கேன். நியூஸ் பேப்பர் ஒரு 4-5 ஷீட்டை மடிச்சு போட்டுக்கிறேன். அது மேல ஒரு துணியை விரிச்சுக்கிறேன். அரைச்சி எடுத்த அரிசி மாவை அது மேல சேர்த்துக்கிறேன். நிழல் உலத்துல 1 மணி நேரம் இருந்தா போதும். மாவுல இருக்கிற தண்ணீரை துணியும் பேப்பரும் உறிஞ்சிடவே ஈஸியா எடுக்க வருது. சின்ன சின்ன பிட்டா எடுத்து தட்டுல வச்சுக்கிறேன். துணியில கொஞ்சம் கூட ஒட்டி இருக்காது. பேப்பரை பார்த்தா எவ்வளவு தண்ணீர் இழுத்துருக்கிறதுன்னு தெரியும். இந்த தட்டுல இருக்கிறத ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல வச்சு எடுக்கணும். ஒரு நாளைக்கு அப்புறம் நல்லா காஞ்சிருக்கு. இதை அப்படியே எடுத்து ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான். மாக்கோலம் என்னைக்கு தேவையோ எடுத்து யூஸ் பண்ணணும். இப்ப அதை வச்சுட்டு எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். இந்த கப்ல ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவு, அதுல 1/2 டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இன்னொரு கப்ல மாக்கோலத்துக்காக ரெடி பண்ண துண்டுகளை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுலயும் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அதுல 1/2 டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். முதல்ல ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவுல எப்படி மாக்கோலம் போடுறதுன்றத காமிக்கிறேன். சின்னதா ஒரு காட்டன் துணி எடுத்து இத மாதிரி மடிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும். கரைச்ச மாவுல தோச்சுண்டு தொட்டாத மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நடுவிரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவுல துணியை வச்சுட்டு கொஞ்சமா துணியை அழுத்தணும். அப்ப அந்த 2 விரலால வர மாவுல இந்த மாதிரி லைன் போடணும். அடுத்தது இந்த மாதிரி வளைச்சு வளைச்சு போடலாம். ஒத்த லைன் போடணும்னா மோதிர விரலால போடலாம். இந்த மாதிரி மைதா மாவு கலக்கிறதுனால கோலம் சீக்கிரம் தரையிலேருந்து பேந்து வராது. அடுத்தது ஊற வச்சதை பார்க்கலாம். கரைஞ்சி வந்திருக்கு. அதாலையும் போடுறேன். ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலயும் நல்லா போட வரும். நான் இந்த மாவை வச்சுட்டு ட்ரையலுக்காக தான் சின்னதா ஒரு கோலம் போட்டு காமிக்கிறேன். கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் வாசக்கதவுல இருந்து பூஜை ரூம் வரையும் கிருஷ்ணர் பாதம் போடுவோம். அது இந்த மாதிரி போடணும். என்னுடைய மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்துட்டு லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட்.